जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 47வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களோட விஷால நகரத்துக்கு போகிறத பற்றி பார்க்க போகிறோம். சப்தசத்வாரிம்ஷ சர்க்கக. ஸ்லோகம் 1. सप्तधातु कृते गर्भे दीति परमदुःखिता सहस्राक्षं दुरादर्शं வாக்கியம் சாணுன்னயா பிரவீத். தன்னுடைய கர்ப்பம் 7 பிண்டங்களாக செய்யப்பட்டதால் மிகவும் துக்கம் அடைந்த திதி வெற்றி கொள்ள முடியாதவனாக இந்திரனிடம் சமாதானமாக பேசினாள். ஸ்லோகம் 2. மமாபராதா கர்ப்போயம் सप्तदाशकलिकृतः नापराधोऽस्ति देवेश तवात्र बलसूदन. தேவர்கள் தலைவனே, எதிரிகளின் ஆற்றலை அளிப்பவனே, என்னுடைய தவறினால்தான் கர்ப்பம் 7 கூறுகளாகப்பட்டது. குற்றம் உன்னுடையது அல்ல. ஸ்லோகம் 3. பிரியந்த்வத் கிருதமிச்சாமி மம கர்ப்ப விபர்யவே மருதாம் சப்த சப்தானாம் ஸ்தானபால பவந்த்விமே. என்னுடைய கர்ப்பம் சிதைக்கப்பட்டுவிட்டது. உனக்கும் எனக்கும் பிரியத்தை கொடுக்கும் ஒரு செயலாக அதை மாற்ற விரும்புகிறேன். இவர்கள் கர்ப்பத்துண்டுகள், அதாவது கர்ப்பத்துண்டுகளை உருவமும் உயிரும் பெற்று 7 மருத்துக்களின் 7 இடங்களை காப்பவர்களாக ஆகட்டும். ஸ்லோகம் 4. வாதஸ்கந்தாயிமே சப்த சரந்தோ திவி புத்ரக மாருதா இதி விக்யாதா திவ்யரூபா மமாத்மஜாஹ. மைந்தனே, என் பிள்ளைகளான இந்த 7 மாருத என்ற பெயர் பெற்று தேவச்சரீரம் ஏற்று வாதஸ்கந்தர்களாக ஆகாயத்தில் சஞ்சரிக்கட்டும். ஸ்லோகம் 5. ब्रह्मलोकं शरत्वेक इन्द्रलोकं तथा परः दिव्या वायुरुति ज्ञातस् तृतीयोऽपि महायशः. இந்த 7 கணங்களில் ஒரு கணம், அதாவது 7 பேர் பிரம்மலோகத்திலும் இன்னொரு கணம் இந்திரலோகத்திலும் உலவுவார்கள். பெரும் புகழ் கொண்ட 3வது குழு திவ்ய வாயுவாக ஆகாயத்தில் வீசட்டும். ஸ்லோகம் 6. சத்வாரஸ்து சுரஸ்ரேஷ்ட திசோ வை தவ சாசனாத் சஞ்சரிஷ்யந்தி பத்ரம் தே தேவபூத மமாத்மஜாஹ. தேவர்கள் தலைவனே, தெய்வத்தன்மை பெற்றுவிட்ட என்னுடைய புத்திரர்களான மீதமுள்ள 4 கணங்களும் உன்னுடைய ஆஞ்ஞைப்படி எல்லா திசைகளிலும் உலவி வரட்டும். ஸ்லோகம் 7, 8. தத்கிருதேனைவ நாம்னா வை மாருதா இதி விஸ்ருதாஹ தஸ்யா தத்வசனம் ஸ்ருத்வா சகஸ்ராக்ஷ புரந்தரஹ உவாச பிராஞ்சலிர்வாக்யம் दितिम्बल निषूदनः सर्वमेतत्यथोक्तं ते भविष्यति न संशयः. மாருத மாருத, அதாவது அழாதே அழாதே என்று உன்னால் கூறப்பட்டதற்கு இணங்க மாருதா, அதாவது மருத்துக்கள் என்ற பெயருடன் விளங்கட்டும். அவளுடைய உரையை கேட்ட 1000 கண்ணுடைய புரந்தரன் கைகளை கூப்பிக்கொண்டு வணக்கமாக திதியை பார்த்து கூறினான். தாங்கள் சொன்னபடியே எல்லாம் நடக்கும், சந்தேகப்பட வேண்டாம். ஸ்லோகம் 9. விசரிஷ்யந்தி பத்ரம் தே தேவபூதாஸ்தவாத்மஜாஹ. உங்களுடைய புதல்வர்கள் தேவ வடிவம் ஏற்று சஞ்சாரம் செய்வார்கள். வணங்குகிறேன் தாயே, விடை கொடுங்கள். ஸ்லோகம் 10. ஏவம் தோ நிச்சயம் கிருத்வா மாதா புத்ரோ தபோவனே ஜக்மது ஸ்திரிதிவம் ராம கிருதார்த்தா விதி ந ஸ்ருதம். தாயும் புதல்வனும்
இந்த தபோவனத்தில் அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்கள் காரியம் கைகூடியவர்களாக விண்ணுலகத்திற்கு திரும்பி சென்றார்கள் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஸ்லோகம் 11. ஏஷ தேஷ ச காகுத்ஸ்த மகேந்திராத் யுஷிதः புரா திதிம் யத்ர தபசித்தாமேவம் பரிஜசார சக. காக்குத்தனே, திதி எந்த நாட்டில் சித்தி பெறுவதற்காக தவம் செய்தாலோ அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டு இந்திரன் வசித்து வந்தானோ அந்த நாடு இதுதான். ஸ்லோகம் 12. இக்ஷ்வாகோஸ்து நரவ்யாக்ர புத்திர பரமதார்மிகக அலம்புசாயாமுத்பன்னோ விஷால இதி விஸ்ருதக தேன சாசீதீகஸ்தானே விஷாலேதி புரீக்ருதா. ஆண் புலியே, இக்ஷ்வாகுவின் மைந்தன் பரம தார்மீகனான அலம்பசன், அவனுடைய குமாரன் விஷாலன் என்பவன். அவன் இந்த இடத்தில் விஷாலா என்ற நகரத்தை நிர்மாணித்தான். ஸ்லோகம் 13. விஷாலஸ்ய சுதோ ராம ஹேமச்சந்திரோ மகாபலக சுச்சந்திர இதி விக்யாதோ ஹேமச்சந்திராதனந்தரக. விஷாலனுடைய புதல்வன் பலசாலியான ஹேமச்சந்திரன். ஹேமச்சந்திரனுக்கு பின் அவனுடைய குமாரன் சுச்சந்திரன் என்பவன் புகழ் பெற்று விளங்கினான். ஸ்லோகம் 14. சுச்சந்திரதனயோ ராம தூம்ராஷ்வ இதி விஸ்ருதக தூம்ராஷ்வதனயஷாபி ஸ்ருஞ்சய சமபத்யத. சுச்சந்திரனுடைய மகன் தூம்ராஷ்வன், தூம்ராஷ்வனுடைய பிள்ளை ஸ்ருஞ்சயன். ஸ்லோகம் 15. ஸ்ருஞ்சயஸ்ய சுத ஸ்ரீமான் சகதேவ பிரதாபவான் குஷாஸ்வ சகதேவஸ்ய புத்திர பரமதார்மிகக. ஸ்ருஞ்சயனுடைய மைந்தன் பிரதாபம் மிக்க சகதேவன். சகதேவனுடைய புத்திரனான குஷாஸ்வன் தர்மநெறி தவறாதவன். ஸ்லோகம் 16. குஷாஸ்வஸ்ய மகாதேஜாக சோமதத்த பிரதாபவான் சோமதத்தஸ்ய புத்ரஸ்து காகுஸ்த இதி விஸ்ருதக. மகா தேஜஸ்வியான குஷாஸ்வனுடைய புதல்வன் பிரதாபம் மிக்க சோமதத்தன். சோமதத்தனுடைய மைந்தன் காகுத்சன் என்ற பெயர் பெற்றவன். ஸ்லோகம் 17. தஸ்ய புத்ரோ மகாதேஜாக சம்பிரத்யேஷ புரீமிமாம் ஆவசத்யமர பிரக்ய சுமதிர்நாம துர்ஜயக. அவனுடைய புத்திரன் சுமதி எவராலும் வெற்றி கொள்ள முடியாத பேராற்றல் கொண்டவன். தேவர்களுக்கு ஒப்பான அவன் இப்போது இந்த நாட்டை ஆண்டு வருகிறான். ஸ்லோகம் 18. இக்ஷ்வாகோஸ்து பிரசாதேன சர்வே வைஷாலிகா நிருபாக தீர்காயுஷோ மகாத்மானோ வீரியவந்த சுதார்மிகாக. இக்ஷ்வாகு மன்னனின் ஆசீர்வாதத்தால் விஷாலா நாட்டின் அரசர்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளும் பரந்த நோக்கமும் வீரியமும் அறநெறி பிறலாதவர்களாகவும் இருந்து வந்தார்கள். ஸ்லோகம் 19. இஹாத்ய ரஜனிம் ராம சுகம் வதஸ்யாமஹே வயம் ஸ்வப்ரபாதே நரஸ்ரேஷ்ட ஜனகம் திரஷ்டுமர்ஹசி. ராமா, இந்த இரவு நாம் இங்கேயே தங்குவோம். நாளை பொழுது புலர்ந்ததும் ஜனகனை பார்க்க செல்வோம். ஸ்லோகம் 20. சுமதிஸ்து மகாதேஜா விஸ்வாமித்ரம் உபாகதம் ஸ்ருத்வா நரவர ஸ்ரேஷ்ட பிரத்யுத்கச்சன் மகாயசாக. விஸ்வாமித்ரர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் மன்னரில் சிறந்த சுமதி அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்தார். ஸ்லோகம் 21. பூஜாம் ச பரமாம் கிருத்வா சோபாத்யாய ச பாந்தவக பிராஞ்சலிர் குஷலம் ப்ருஷ்ட்வா விஸ்வாமித்ரம் அதப்ரவீதோ. உபாத்தியாயர்களுடன் உறவினர்களுடனும் சேர்ந்து சிறந்த முறையில் அவரை வரவேற்று கைகளை கூப்பியபடி
நலன் விசாரித்து விஸ்வாமித்திரரிடம் சொன்னார். ஸ்லோகம் 22. தன்யோ அஸ்மியனுக்ருஹிதோஸ்மி யஸ்ய மே விஷயம் முனிஹி சம்பிராப்தோ தர்ஷனம் சைவ நாஸ்தி தன்யதரோ மம. நான் மிகவும் பாக்கியசாலி. தங்கள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகிவிட்டேன். மாமுனிவரான தாங்கள் என் நாட்டிற்கு வந்து எனக்கு தரிசனம் அளிக்கிறீர்களே, என்னிடம்தான் தங்களுக்கு எவ்வளவு கருணை! என்னை காட்டிலும் மேலான பாக்கியசாலி வேறு எவருமே இல்லை என்று விஸ்வாமித்திரரிடம் சுமதி மன்னர் கூறினார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 47வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்.